श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणि तृणाय अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய श्रीरङ्गराजस्तवं पूर्वशतकं श्लोकं 39 இன்னைக்கு சேவிக்கலாம். அதனுடைய அர்த்தம் ஸ்ரீரங்க வரிவசியா என்ற தமிழ் உரை ஆச்சரியமாக மகாமகோபாத்தியாய ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பையம்பாடி ஷேட்லு ஸ்ரீவத்சங்காச்சார் எழுதின ரொம்ப அழகான வியாக்கியானம். அடியேன் யதாசக்தி யதாமதி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாவது குற்றம் குறை என்றால் அது அடியனுடைய லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தானே தவிர அந்த ஸ்லோகமும் அந்த வியாக்கியானமும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. தன்யோஸ்மி. அடியன் விஹரதி ஹரௌ லக்ஷ்மியா லீலாதபத்ர பரிஷ்கிரியா வினிமய விதாசூனா சூனிக்ரியா சபலோத்பலா அத முனிமன பத்மேஷு அப்ஜாசகாய விஹாரஜ ஸ்ரமஹர தடீம் யாமஸ்தாம் ஐந்தவீம் அரவிந்தினீம் विहरति हरौ लक्ष्म्या लीला आतपत्र परिष्क्रिया विनिमय विधा सूनाशूनिक्रिया सफल उत्पलाम् अत मुनिमन पद्मेषु अब्जा सहाय विहारज श्रमहर तटीं याम ताम ஐந்தவீம் அரவிந்தினீம். ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கநாச்சியாருடன் சேர்த்தி சேவை இது. அவள் எப்பவுமே ஆசிரியன வேளையிலும் போக வேளையிலும் ஒரு மிதுனமே உத்தேசியம்னு ஈடு வியாக்கியானத்தில் நம்பிள்ளை அருளுகிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நமக்கு சேஷி திவ்ய தம்பதி. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஈஸ்வரன் ஈஸ்வரி ஈஸ்வரிகும் சர்வபூதானாம்னு ஸ்ரீரங்கநாச்சியார் ஈஸ்வரி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நமக்கு சேஷி திவ்ய தம்பதிகள் சேர்த்தி தான். ஸோ ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கநாச்சியாருடன் இணைந்தவனாக நல்லவர்களின் இதய தாமரைகளில் வீற்றுள்ளான் எப்பவும். ஸோ மிகவும் சிறிய இடமான அந்த இதய தாமரை நம்முடைய இதயத்தில் வீற்றிருப்பதால் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது, கிராம்ப்டாக இருக்குது. அதில் அவனுக்கு சிரமம் உண்டாருது. அதனால் அந்த களைப்பு அந்த சிரமம் நீங்குவதற்காக ஸ்ரீரங்கநாதன் தனது பிராட்டியுடன் கூடியவனாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சந்திர புஷ்கரணின்னு ஒரு குளம் அங்கே இருக்கு. அந்த சந்திர புஷ்கரணியில் ஜலக்கிரீடை செய்கிறான் ரங்கநாயகியுடன். அந்த விளையாட்டிற்கு அங்கே நிறைய மலர்கள்லாம் இருக்குது. அந்த மலர்கள் சில குடை போன்று இருக்குது, சில மலர்கள் அலங்கரித்து கொள்வது போல இருக்குது, சில மலர்கள் மலர் மாற்றம் என்ற விளையாட்டுக்கு உதவுது. இப்படி சில மலர்கள் உதவுகிறது இந்த அவர்களுடைய விளையாட்டுக்கு. இப்படிப்பட்ட நெய்தல் மலர்கள் பல உள்ளது. அரங்கனின் களைப்பை தீர்க்கவும் வல்லதான அழகான ரொம்ப கிளியராக இருக்கிற சந்திர புஷ்கரணியை நாம் அடைகிறோம் என்கிறார். அங்கேருந்து அந்த சகஸ்ரஸ்தூணான ஆயிரங்கால் மண்டபத்திலேருந்து நேர சந்திர புஷ்கரணி வரார். அப்புறம் சந்நிதிக்குள்ளே நுழையப்போறார். அந்த சந்திர புஷ்கரணியை சேவிக்கச்சு அவருக்கு பட்டருக்கு ரங்கநாதனும் ரங்கநாயகியும் அங்கே ஜலக்கிரீடை பண்ணுறதா அனுபவிக்கிறார் சுவாமி. அவர் அவருடைய புத்திரர் இல்லையா, ரங்கநாதனும் ரங்கநாயகியோட புத்திரர். ஸோ அப்படி தாயும் தந்தையும் சந்தோஷமாக ஜலக்கிரீடை செய்வதை ஒருவரோடு ஒருவர் விளையாடுவதை சுவாமி இந்த சந்திர புஷ்கரணியில் தான் அந்த அரங்கனின் களைப்பை தீர்க்க வல்லதான அந்த சந்திர புஷ்கரணியை நாம் அடைகிறோம் என்கிறார் சுவாமி.
இந்த ஸ்லோகத்தில் சந்திர புஷ்கரணியை துதிக்கிறார். சந்திர புஷ்கரணி அவ்வளவு ஆச்சரியமாக பெருமாளுடைய களைப்பையே தீர்க்கிறதாம். பந்தனை தீர பல்லாண்டு அப்படின்னு பெரியாழ்வார் பாடின மாதிரி, பந்தனைனா அந்த களைப்பை தீர்க்கும், அதற்கு பல்லாண்டு. ஸோ மேல் இன்னொரு ஸ்லோகத்திலையும் அந்த சந்திர புஷ்கரணியின் பெருமையை விளக்கப் போகிறார். இந்த ஸ்லோகத்தில் சந்திர புஷ்கரணியை துதிக்கிறார். எம்பெருமானும் ஸ்ரீரங்க நாச்சியாரும் ஏகாந்த காலத்தில் திருவிளையாடல்களை செய்ததுடன் ஜலக்கிரீடையும் செய்கிறார்கள். அதுதான் இந்த ஸ்லோகம். ஹரௌ ஸ்ரீஹரியான திருவரங்கன் லக்ஷ்மியா சக ஸ்ரீரங்க நாச்சியாருடன் விஹரதி சதி ஜலக்கிரீடை செய்யும்போது லீலா லீலையான ஆத்தபத்திர குடையாயிருப்பதனாலும் பரிஷ்கிரியா கர்ணபூஷணம் செவிப்பூ காதில் வச்சுக்கிற பூ முதலான அணிகலன்களாக இருப்பதனாலும் ஒரு சில பூக்கள் குடையாக இருக்குது, சில பூக்கள் அணிகலனாக இருக்குது. வினிமய விதா ஒருவர் அணிந்த பூவை மற்றவர் அணிவதாகிய செயலுக்கு காரணமாக இருக்கு. தான் வச்சுட்ட பூவை பிராட்டிக்கு வச்சு விட்றான், பிராட்டி தான் வச்சுட்ட பூவை பெருமாளுக்கு வச்சு விட்றார். அப்படி சூனா சூனி ஒருத்தர் மேலே ஒருத்தர் பூக்களை வீசி அப்படி தண்ணியை ஸ்ப்ளாஷ் பண்ணுற மாதிரி அங்கே இருக்கிற பூக்களை எடுத்து செல்லமாக அவர் மேலே போடுறார், அவர் அதை எடுத்து இவ மேலே போடுறார். அந்த மாதிரி புஷ்ப யுத்தம் நடக்கிறதாம். அப்படி ஒருவர் மேல் ஒருவர் பூக்களை வீசி வருவதாகிய புஷ்ப யுத்தம் செய்ய பாங்கா இருக்கிறது அந்த சந்திர புஷ்கரணி. சபல உட்பலாம், சபல தோன்றியதற்கு பயனை அடைந்த நெய்தல் மலர்களை உடைத்ததாய். உட்பலாம்னா நெய்தல் மலர். அந்த நெய்தல் மலர், அந்த மலர் தோன்றியதனுடைய ஜென்ம சாபல்யம் ஆயிடுது இப்போ. ஏன்னா பெருமாள் அதை தொட்டு விளையாடுறார், தாயார் அதை தொட்டு விளையாடுறார். அதை விட அந்த மலருக்கு வேற என்ன வேணும் பிறவிக்கு? அத மேலும் முனிமன பத்மேஷு மகர்ஷிகளின் மனங்களாகிய பத்மம் தாமரைகளில் அப்ஜா சகாய அலைமகளுடன் கூடி மகாலட்சுமியுடன் கூடி விகாரஜ விளையாடியபடியால் அது ரெண்டு அங்கே அந்த தாமரைகளில், அந்த சின்ன மனங்களாகிய தாமரைகளில் அவருடைய முனி யோகிகள் அவர்களுடைய இதய தாமரைகளில் இவா ரெண்டு பேரும் இருந்து அங்கே விளையாடுறா. ஆனால் அங்கே விளையாடுறதுக்கு அவ்வளோ இடம் இல்லை. அதனால் விளையாடியதால் ஏற்பட்ட ஸ்ரமஹர தடி, அந்த விடாய்களை போக்க வல்ல கரையை உடையனவான இத்தகைய ஐந்தவீம் சந்திரன் ஸ்நானம் செய்து தமது பாவங்களை போக்கினபடியால் இது சந்திர சம்பந்தமுள்ள அரவிந்தினி தாமரை தடாகத்தை யாமகா அடைகிறோம். சந்திரன் இங்கே ஸ்நானம் செய்து அவனுடைய பாவத்தை போக்கிக் கொண்டதால் இது சந்திர புஷ்கரணி. அரவிந்தினீம் அப்படிப்பட்ட தாமரை தடாகத்தை நாங்கள் அடைகிறோம். ஸ்ரீ ஹரியான திருவரங்கன் ஸ்ரீ ரங்கநாச்சியாருடன் ஜலக்கிரீடை செய்யும் போது விளையாட்டுக்கான குடையாய் இருப்பதனாலும் சில பூக்கள், செவிப்பூ கர்ணபூஷணம் முதலான அணிகலன்களாய் சில பூக்கள் இருப்பதனாலும், ஒருவர் அணிந்த பூவை மற்றவர் அணிவதாகிய செயலுக்கு காரணமாயிருப்பதாகவும், ஒருவர் மேல் ஒருவர் பூக்கரை வீசி வருவதாகிய புஷ்ப யுத்தம் செய்ய பாங்காயிருப்பதனாலும், தோன்றியதற்கு பயனை அடைந்த நெய்தல் மலர்களை உடைத்ததாய், மேலும் மகர்ஷிகளின் மனங்களாகிய தாமரைகளில் லக்ஷ்மியுடன் கூடி விளையாடியதால் ஏற்பட்ட அந்த களைப்பை போக்கவல்ல அத்தகைய சந்திரன் ஸ்நானம் செய்து தமது பாவங்களை போக்கிக் கொண்ட சந்திர புஷ்கரணியான சந்திர சம்பந்தமுள்ள அரவிந்தினேம் இந்த தாமரை தடாகத்தை நாங்கள் அடைகிறோம், நாம் அடைகிறோம், அடியேன் அடைகிறேன் என்கிறார் சுவாமி. நம்மளையும் சேர்த்துண்டு அவர் போய் சேர்றார். ஏன்னா ஸ்லோகம் படிக்கிறவா, சேவிக்கிறவா, என்ஜாய் பண்ணுறவா எல்லாரையும் சேர்த்து அவர் சந்திர புஷ்கரணி அடைகிறார். எம்பெருமானும் ஸ்ரீ ரங்கநாச்சியாரும் ஏகாந்த காலத்தில் திருவிளையாடல்களை செய்ததுடன் ஜலக்கிரீடையும் செய்கிறார்கள். இந்த புஷ்கரணியில், சந்திர புஷ்கரணியில் உள்ள நெய்தல் பூக்களை பறித்து தமது திருக்காதுகளில் அப்படி வச்சுக்கிறா அணிகலன்களாக. சில புஷ்பங்களை ஒருவர் மேல் ஒருவர் குறி தவறாமல் எய்துகின்றனர். இது போர்க்களத்தில் குறி தவறாது ஒருவர் மேல் ஒருவர் பானம் விடுவது போல இருக்கு. இப்படி திவ்ய தம்பதிகள் தங்கள் திருக்கைகளால் தமது பூக்களை பறித்து விளையாடுவதால் தான் புஷ்கரணியான இங்கு இந்த திவ்ய தேசத்தில் அமைத்தாரோ எம்பெருமான் என்று தன் பிறவி சபலமானதை எண்ணி மகிழ்கிறதாம் புஷ்கரணி. புஷ்கரணியே அப்பா நம்ம புஷ்கரணின்னு ஏற்பட்டதுக்கு இன்றைக்கி தான் பலன்.
பெருமாளும் தாயாரும் இப்படி நம்ம புஷ்கரணியில் எப்படி சந்தோஷப்படுறா என்று மகிழ்கிறது. மகரிஷிகள் பிராத்த ஸ்நானாதிகளை இங்கு அனுஷ்டிக்கிறார்கள். மகரிஷிகள்லாம் இங்கே வந்து ஸ்நானம் பண்ணுவா. கார்த்தால எப்போதும் ரம்பெருமானையும் ரங்கநாச்சியாரையுமே தங்கள் மனதில் எண்ணி வருகின்றனர். அந்த களைப்பும் நீங்குகிறது. இத்தகைய சந்திர புஷ்கரணியை நாம் அடைந்தோம் என்றபடி. ஸோ ஏன் இப்படி அவர் சொல்கிறான்னா, அதுக்கு சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சாரியர் எழுதுகிறார். ஸ்ரீரங்கராஜஸ்தவம் என்பது ஒரு பெரிய மகாகாவியம். மகாகாவிய லட்சணங்களில் நகரார்ணவ சைல துர்ச்சந்திரார்கோதய வர்ணனம், சந்திர வர்ணனம் இருக்கணும், உத்தியான வனம் இருக்கணும், உத்தியான சலில கிரீடா மதுபான ரதோத்சவாக விப்ரலம்போ விவாஹாச்ச குமாரோதய வர்ணனம் மந்திரதூத பிரயாணாஜினாய காப்யுதயா அபி ஏதானி யத்ர வர்ணியந்தே தன்மகா காவியமுச்சத்தேன்னு பாமகரும் தண்டியும் கூறியபடியால் அந்த காவிய லட்சணங்கிறது என்ன இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கு திவ்ய தம்பதிகளின் சலில கிரீடையை வர்ணித்துள்ளார். அவர்களுடைய ஜலக்கிரீடையும் அவர்கள் ஆச்சரியமாக இந்த திருவிளையாடல்கள் இந்த சந்திர புஷ்கரணியில் செய்வதையும் வர்ணிக்கிறார் சுவாமி. அதனால் இது மகாகாவியம் என்று சொல்வதில் தடையே இல்லை என்கிறார். இந்த மகாகாவியம் என்று நாம் பிரமாணத்துடன் காட்டுவோம். அப்பப்போ ஸ்ரீவத்சங்காச்சார் தெரிவிக்கிறார், இந்த மாதிரி பிரமாணம் அத்தாரிட்டேட்டிவ் ஸ்கிரிப்சர் ஏன் அது மகாகாவியம் இது அப்படின்னு அந்த லட்சணங்கள் எப்படி பொருந்தி இருக்குன்னு காண்பிக்கிறார். ஆழ்வாரும் இன்புறும் இவ்விளையாட்டுடையான், கம்பநாட்டாழ்வான் தெரிவிக்கிறார், இன்புறும் இவ்விளையாட்டுடையான். ஸோ இப்படி இங்கே அதுவும் இந்த இருவர் கூடி செய்யும் ஒரே வகையான பதிலுக்கு பதில் செய்யும் செயலை கூற வந்தது இந்த யுத்தம். ஸ்ரீ பட்டர் சொல்கிறார், இது புஷ்ப யுத்தம். யுத்தம்னு கொள்ளாமல் ஒருவர் மீது ஒருவர் பூக்களை சொரிந்து செய்யும் விளையாட்டையே திருவுள்ளப்பட்டார். ஒருவர் எங்கு பூவை கொண்டு தாக்கினாரோ அங்கு மற்றவரும் குறி தவறாது அதே இடத்தில் தாக்குகிறார். அப்படி கூற வந்ததனானபடியால் இங்கு யுத்தம் என்ற நிலையும் கூடும் என்று கூறுவாரும் உண்டு. எப்படியும் இது ஒரு விளையாட்டு, ஒரு லீலை, இதில் விவாதமில்லை என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.